உதகையில் நிலவும் உறைபனியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு. இன்று உதகைக்கு அதிகாலை நேரங்களில் உறைபனி எச்சரிக்கை நீடிக்கக்கூடிய சூழலில் சுற்றுலா தலங்களில் வெப்பநிலை எப்படி இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய வானிலை சுற்றுலா பயணிகளுக்கு ஏதுவாக இருக்கிறதா? விவரம் என்ன? மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் இறுதி வரை தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காணப்படும். அதே போல ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் இறுதி வரை வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் காணப்படும். அதே போல இந்த ஆண்டு பருவமழையின் தாக்கம் மிக தீவிரமாகவும் காணப்பட்டு வந்த நிலையில் டிசம்பர் மாதம் துவக்கத்திலிருந்து உரைப்பனியின் தாக்கம் காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு உரைப்பனியின் தாக்கம் சற்று தாமதமாகவே துவங்கியிருந்தாலும் கூட கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உரைப்பொழிவின் தாக்கம் மிக அதிகமாகத்தான் காணப்படுகிறது. இது குறிப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகை, புத்தாண்டு மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு என தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்து வரும் நிலையில் உதகை தற்போது நிலவி வரும் இந்த கடும் உரைப்பனி பொழிவு காலநிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர். இது குறிப்பாக உதகை அருகே அமைந்துள்ள தலப்புண்டா பகுதியில் இன்று அதிகாலை கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வழக்கம் போல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அப்பகுதியில் குவிந்தனர். இதில் புல்வெளி மைதானத்தில் நிலவிய உரைப்பனி பொழிவு மற்றும் காமராஜர் அணையில் உரைப்பனி நீராவியாக வெளியேறும் அந்த ரம்மியமான காட்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும் செல்பி புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிலையில் உதகை நகர்ப்புற பகுதிகளில் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், புறநகர் பகுதிகளான தலைக்குண்டா, வளர்ச்சி உள்ளிட்ட பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகியுள்ள நிலையில் தொடர்ந்து உதகையில் உரைப்பனியின் தாக்கம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. கிறிஸ்துமஸ் லீவுக்காக சுற்றுலா வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியில் உரைப்பனி இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மெயினாக அதை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மையாலுமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. கூட்டமும் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க ஏரியில் ஃபுல்லாகவே பனி அப்படியே இருக்குது. பனிக்கட்டி அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்க நல்லா எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலியாக எல்லாமே வந்தோம். ஸோ எல்லாருக்குமே நல்லா இருந்தது. ஒரு புது அனுபவமாக இருக்குது. நம்ம ஊட்டியில் இது மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது. ஒரு வாரமாக நல்லா பனி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இந்த இடத்துக்கு பேரு தலக்குண்டா. இதுல நிறைய பனி நிறைய வந்திருக்கு. படிஞ்சிருக்கு. ஃபாகிஸ் நிறைய இருக்கு. என் மொபைலிருந்து கூட கொஞ்சம் ஃபாகி வருது. பார்த்துருந்தோம். நிறைய மக்கள்லாம் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்து முடிச்சுட்டு இப்போ அப்படியே இது குளிர்காய இருக்கிற மேலே நின்றுட்டு இருக்கேன். அப்போ இவர் நம்ம தலைவர் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு சொன்னாரு. சரி, அதான் பார்த்து எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். சென்னையில் இப்போ நாம் இங்கே வந்தோம்னாலே மக்கள் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்ல பனி ஒரு அரௌண்ட் இன்னைக்கு ஒரு 0 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபாகிஸ் இருக்கு. நம்ம சென்னையில் இப்போ இந்த வருஷத்துல நல்ல பனி இருக்கு. ஆனால் கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கிறதுனால இங்கே இப்போ இந்த மவுண்டன் சைடில் வரலான்னு சொல்லிட்டு வந்தோடனே நல்லா பனியா இருக்கு. நல்லா இருக்கு.